வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு இந்த சேனல்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு முதல் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். ஏன் நம்ம இந்த செவ்வாய் பெயர்ச்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார். கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த கோச்சார தன்மையினால இருக்கக்கூடிய அந்த ராசி, ஒவ்வொரு ராசி என்பவர்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாதிரியாக நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருப்பு கிரகம். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப செவ்வாய் யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல ரொம்ப வலிமையா இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் கோவத்தினால சில தொந்தரவுகள்லாம் அதிகமா வரும். அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மரியாதை, சுயமரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல அந்த செவ்வாய் மகர ராசியிலேயே இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான ஒரு தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்ற போது 4ஆம் பார்வையாக காலபுருஷனுக்கு உண்டான முதல் ராசியை மேஷ ராசியை பார்க்கிறார். அடுத்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த கடக ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார். இந்த மாதிரியான அந்த பார்வையினால ஏற்படக்கூடிய ஒரு நன்மை தீமைகளை பத்தியும் நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். அந்த உபஜய ஸ்தானத்துல, அந்த தைரிய வீரிய ஸ்தானத்துல அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற போறார். உங்களுடைய ராசி அதிபதி அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு சொந்தக்காரரும் கூட. அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் அடைய போறார். இதனால உங்களுக்கு அபரிமிதமான ஒரு ராஜ யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசி அதிபதியே 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார், உச்சமாக இருக்க போறார். அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அடையக்கூடிய ஒரு தருணம். அந்த தன்னம்பிக்கை ஏற்கனவே இருக்கு. விருச்சிக ராசி என்பர்கள் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தோல்விகள், ஒரு அவமானங்கள், தேவையில்லாத ஒரு அவமதிப்புகள் இது எல்லாத்தையுமே சந்திச்சுதான் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஒரு தூசியை தட்டுற மாதிரி தட்டி விட்டு மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி நீங்க உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. எதிரியே உங்களை கண்டு நடுங்கக்கூடிய ஒரு தருணம். யார் யாரெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி நின்னு பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாத நபர்கள் கூட உங்களை அவமானம் செஞ்சிருப்பாங்க. அவர்களுக்கு முன்னாடி நீங்க நல்ல ஒரு பலத்தோட எழுந்து நிற்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் இருக்க போது. இந்த 45 நாட்கள்ல வேலை ரீதியான முழுமையான தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு நிரந்தர ஒரு வேலையே இல்லை மேடம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வேலையில மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு, என்னால அந்த வேலையில ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிரந்தர வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இதனால உங்களுடைய வருமான வளர்ச்சிகள் அப்படின்றது இரட்டிப்பு ஆகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. அந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறாரு. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால வரவேண்டிய வருமானங்கள் எல்லாமே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாகவும், வரவேண்டிய நன்மைகள் தடைப்பட்ட சில செயல்கள் எல்லாமே அந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து அந்த 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் புதிய தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த தொழில் வாய்ப்புகள்னால உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாம இப்படியே நிலக்குழஞ்சு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு பிரச்சனைகள், கடனுடைய சுமை பாத்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு,
எனக்கு என்ன தொழில் செய்யறது, என்ன வேலை பார்க்கறது, எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு மன போராட்டத்தோடயே இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் உச்ச நிலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களிலிருந்து உங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம். அதற்காக தான் அந்த செவ்வாய் பகவான் அந்த 3ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். உங்களுடைய ராசி அதிபதியே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு ஸ்திரத்தன்மை, இதனால் வரைக்கும் ஒரு குழப்பம் வாய்ந்த ஒரு முடிவுகளை எடுத்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுடைய முடிவுகள்ல ஒரு ஸ்திரத்தன்மையை பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. விருச்சிக ராசி என்பர்கள் இளைய சகோதர சகோதரிகளிடமிருந்து ஒரு நல்ல ஒரு உறுதுணையை, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயங்களை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்து அந்த வேலையில இருக்கக்கூடிய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். அதுலயும் அந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சியையும் அபரிமிதமான ஒரு வெற்றியையும் தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நடைபெறாத சில தடைப்பட்ட விஷயங்கள் கூட இந்த 45 நாட்கள்ல நடக்கும். அதாவது குழந்தை பேராக இருக்கட்டும், திருமண பாக்கியங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டு முயற்சிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியாக எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு தடைகள் இருந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தடைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும் அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு பிசினஸ் வாய்ப்புகள், அதாவது ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்துல உங்களுடைய அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் நிறைய உழைச்சுக்கிட்டே இருக்கிறோம், வருமானம் வருது காலி ஆகுது, ஆனா ஒரு சேவிங்ஸ்னு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒரு வருமானத்தை, ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு சேமிப்பை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தியில என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அமைய போகுது, இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான என்னென்ன மாற்றங்கள் இப்போ அனுபவிக்க போறாங்க, உங்களுடைய திசா புத்திகள் அந்த இடத்துல என்ன சொல்லுது, இதே இடத்துல உங்களுடைய ஜாதகப்படி செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல என்னென்ன ஒரு மாற்றங்களை நீங்க செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.